ஹாய் நண்பா, வணக்கம். சார் நண்பா, ஒரு 2-3 நாளாக வீடியோ போட முடியல. நிறைய ஒர்க் இருக்கிறதுனால அதை பார்க்குறக்கே டைம் சரியாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது நண்பா, அதனால தான் வீடியோ போடுறேன். இன்றைக்கான கெஸ்ஸிங்கை பார்த்துடலாம் நண்பா. அதாவது இன்றைக்கி வந்து 793 நண்பா, சரிங்களா? அது வந்து எப்படி ரிசல்ட் வந்துச்சுன்னு பார்த்துடலாம் நண்பா டக்குன்னு. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த உள் நம்பருக்கு 48 நண்பா, சரிங்களா? அப்புறம் ஒரு நாள் தள்ளி கிராஸில் ஒரு நம்பர் பவர் பண்ணி 43, மறுபடியும் ஒரு நாள் தள்ளி இங்கே 48 வந்து ஏபிக்கு வந்துருக்கும் நண்பா, சரிங்களா? ஆனால் ஏசியில் மாற்றி வச்சுட்டான், சரிங்களா? இதே கணக்குக்கு ஒரு நாள் தள்ளி பிசிக்கு வந்து அப்படியே ஃபுல் பவர் நண்பா, 48க்கு ஃபுல் பவர் 93 வச்சு இந்த நம்பர் க்ளோஸ் ஆகிருக்கு, சரிங்களா? இது நோட் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி இங்கே உள் நம்பருக்கு ஒரு 52, சரிங்களா? அப்படியே அடுத்த நாள் வந்து இந்த கிராஸுக்கு வந்து 57, சரிங்களா? அப்படியே ஒரு நாள் தள்ளி ஒரு நாள், அதாவது நாளைக்கு கணக்கு பிசிக்கு வந்து ஒரு 52 இல்லைன்னா 57 இல்லைன்னா 0207 வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா? இது வந்து மோஸ்ட்லி பவர் பண்ணி இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இது நோட் பண்ணிக்கிங்க. நாளைக்கு இல்லைன்னா நாளானைக்கு ஒரு 2-3 நாளில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா, அதிகபட்சம். இதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஃபாலோஅப் நம்பர் கொடுத்துருந்தோம், அது கூட ஒரு நாள் டிலேவாக தான் விழுந்துருந்தது. அதாவது இந்த 21 நம்பர் தான் நான் லாஸ்ட்டாக போட்டு கொடுத்துருந்த நம்பரு. இது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் பாருங்கள், ஒரு 2 நாள் நான் ஒரு நம்பர் கெஸ் பண்ணி எடுத்திருந்தேன், ஆனால் அது ஒரு நாள் டிலேவாக தான் விழுந்துருது நண்பா, சரிங்களா? அந்த ரூட்டு கூட இங்கே பாருங்கள், இந்த கிராஸ் நம்பர் 17, சரிங்களா? அப்புறம் இந்த கிராஸுக்கு 67, அப்படியே ஒரு நாள் முன்னாடியே, சரிங்களா? இந்த கணக்குக்கு அப்படியே இங்கே கொடுத்துருந்தேன் பிசிக்கு. இந்த 2 நாளில் ஒரு நாள் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன், ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு நாள் டிலேவாக வந்து அந்த நம்பர் வச்சுருந்துருப்பான், சரிங்களா? அதாவது ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் தள்ளி வருது நண்பா, ஆனால் அந்த நம்பர் கரெக்டாக இறங்குது, சரிங்களா? இது நோட் பண்ணிங்க. நான் அடுத்த ரூட்டு காட்டுறேன். ஏ போர்டுக்கு 7க்கு 7 நிறுத்தி இருந்திருப்பான், சரிங்களா? ஏ போர்டுக்கு 7 நிறுத்துறதுக்கு இந்த மாதிரி வரும்போது சம்டைம்ஸ் இந்த பிசிக்கு இந்த 81 இருக்கு இல்லைங்களா, இந்த 81, சரிங்களா? அப்படி இல்லைன்னா இந்த கிராஸ் 56, சரிங்களா? இது வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது நண்பா. இது ஒரு ரூட்டு மட்டும் கிடையாது, வேறு ரூட் இருக்குது நண்பா. நான் போக காட்டுறேன். இது அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 7க்கு 7 நிறுத்துனதுக்கு இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா 00 இருக்கு இல்லைங்களா, இந்த 00ல் ஒரு 0வாவது பி போர்டில் இல்லைன்னா சி போர்டில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா, சரிங்களா? ஆல்ரெடி நம்ம இந்த கிராஸில் 52 பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கணக்குக்கு இங்கே மேட்ச் ஆகுதுங்களா. இது நோட் பண்ணிக்கிங்க. நான் அடுத்த ரூட்டு காட்டுறேன். இது ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த 7 இருக்கு இல்லைங்களா, இந்த 7 எடுத்து இந்த கிராஸில் இப்படி நகர்த்தி வச்சது கணக்குக்கு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, பிசிக்கு 46 வரணும், சரிங்களா? அப்படி இல்லைன்னா இதே கிராஸுக்கு மறுபடியும் பாருங்கள், இந்த 51 இருக்கு இல்லைங்களா, இந்த 51க்கு ஸ்ட்ரெயிட்டாகவே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? இது வந்து இன்னொரு மந்த்லி சார்ட்டில் ஒரு ரூட் இருக்கு நண்பா, அதையும் காட்டிடுறேன். மந்த்லி சார்ட் நண்பா, சரிங்களா? இந்த மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்றைக்கி வந்து இந்த 79 வந்துச்சு இல்லைங்களா, பார்த்தீங்கன்னா இங்கே 074ங்களா, சரிங்களா? அப்படியே நெக்ஸ்ட் மந்த் கிராஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 745 ஒரு நம்பர் பவர் பண்ணி, சரிங்களா? அப்படியே இந்த கிராஸுக்கு இங்கே இறங்கி இருந்துருக்கணும், ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் டிலேவாக ஏபிக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 79ன்னு சொல்லி வச்சுருப்பான். 74 ஒரு 79 நண்பா, சரிங்களா? இந்த இதில் பெண்டிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 5ஓ 0ஓ தான், அது வந்து நாளைக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? 074 745 ஒரு 79 வந்ததுனால ஒரு 5-0 பெண்டிங் இருக்குது, அது நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூட் இருக்குது. அப்படியே இந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 51 ஏபி, சரிங்களா? இங்கே வந்து ஏபி 51 ஏசி 56, சரிங்களா? இந்த நம்பர் இந்த கிராஸில் இறங்கியிருக்கணும், சரிங்களா? இன்றைக்கி இறங்காதனால ஒரு நாள் டிலேவாக அந்த நம்பர் இங்கே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அந்த டெய்லி சார்ட்லேயும் மேட்ச் ஆகுது, இந்த மந்த்லி ரூட்லேயும் வருதுங்களா, சரிங்களா? இது நோட் பண்ணிக்கிங்க நண்பா. அடுத்த ரூட்டு போயிடலாம். இந்த இயர்லி சார்ட் நண்பா, இந்த இயர்லி சார்ட்டில் கூட ஒரு ரூட் இருக்குது, பார்த்துடலாம் இருங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 034 வச்சுருந்துருப்பானுங்க, சரிங்களா? இந்த 034க்கு பார்த்தீங்கன்னா இந்த 0 வந்து ஏ போர்டு மேல் நம்பரில் இருக்கிற டி போர்டு நம்பர் எடுத்து ஏ போர்டில் வச்சதுக்கு
பிசிக்கு வந்து அடுத்த வருஷம் இந்த 27 இருக்கு இல்லைங்களா, அப்படியே கிராஸில் வந்து ஒரு நம்பர் பவர் பண்ணி 77 நண்பா. சரிங்களா, இது நோட் பண்ணிங்க. இதே மாதிரி இந்த 777 நண்பா, போன வருஷம் வந்து 777 வச்சதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 786 இருக்கு இல்லைங்களா, 7 மட்டும் ஏ போர்டில் வந்துருக்கு நண்பா. சரிங்களா, பிசிக்கு இந்த கிராஸில் பார்த்தாலும் 86 தான் வருது. சரிங்களா, இந்த மேல் நம்பர் ஸ்டெயிட்டில் பார்த்தாலும் 86 தான் வருது நண்பா. சரிங்களா, இந்த ஒன்று இந்த கிராஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா ஸ்டெயிட் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. எப்படியுமே 86 அப்படி இல்லைன்னா ஒரு 8 வந்து இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, 2ல் காமனாக வருது. அதுக்கு இன்னொரு ரூட்டு கூட இருக்குது, அதையும் நான் காட்டிடுறேங்க. அது வீக்லி சார்ட்டில் வரும்போது காட்டுறேன் நண்பா. சரிங்களா, இப்போ இன்னொரு ரூட் இருக்குது பாருங்கள். இந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 8 நண்பா. சரிங்களா, அப்படியே இந்த கிராஸில் வந்துகிட்டே இருக்கும் இந்த 8. இதே ஒரு வருஷம் கேப் விட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 8, பி போர்டுக்கு 8, ஏ போர்டுக்கு ஒரு 88. சரிங்களா, 8 அப்படியே வந்திருக்கும். சரிங்களா, அப்படியே மறுபடியும் ஒரு கிராஸில் ஏபிக்கு ஒரு 38. சரிங்களா, இதுலேயும் பி போர்டில் 8. சரிங்களா, மறுபடியும் ஒரு வருஷம் தள்ளி பி போர்டுக்கு 8. சரிங்களா, மறுபடியும் ஒரு வருஷம் கிராஸில் பி போர்டுக்கு 8. சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 8ஆம் நம்பர் வந்திருக்கும். சரிங்களா, பி போர்டுக்கு 8 வந்துருக்குங்களா. மறுபடியும் கிராஸில் பி போர்டுக்கு பவரில் 3. சரிங்களா, இந்த 8 வந்து இந்த கிராஸில் கரெக்டாக ஒரு வருஷம் கேப்பில் அப்படியே கீழே இறங்கி வந்திருக்கும். சரிங்களா, இதே மாதிரி இன்றைக்கி ஒரு நம்பர் இருக்குது, சி போர்டுக்கு 6 நண்பா. சரிங்களா, இந்த சி போர்டுக்கு வந்து 6, அப்படியே பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 1 நண்பா இந்த கிராஸில். சரிங்களா, இது ஒரு அப்படியே இங்கே ஒரு சி போர்டுக்கு 1. சரிங்களா, இந்த 1 அப்படியே இந்த கிராஸில் இறங்கிச்சுன்னா இங்கே வந்து சி போர்டுக்கு ஒரு 1 இல்லைன்னா 6 வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டுக்கு மெயினாக. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் க்ரீனில் மார்க் பண்ணுறேன், ஏ போர்டுக்கு 5 நண்பா. சரிங்களா, இங்கே இந்த கிராஸில் ஏ போர்டுக்கு 0. சரிங்களா, மறுபடியும் இந்த கிராஸுக்கு வந்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 5 இல்லைன்னா 0. சரிங்களா, அதாவது இந்த 0 இல்லைன்னா 5 ஏ போர்டுக்கு, அப்படி இல்லைன்னா சி போர்டுக்கு 1 இல்லைன்னா 6 வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, இந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் கட்டாய நாளைக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இது நோட் பண்ணிக்கோங்க நண்பா, நம்பர் கொடுக்கும்போது நான் மேட்ச் பண்ணி தரேன். இது வீக்லி சார்ட்டில். சரிங்களா, வீக்லி சார்ட்டில் ஒரே ஒரு ரூட் நண்பா, சிம்பிளாக பார்த்துடலாம். அதான் பாருங்கள், இங்கே வீக்லி சார்ட்டில் இங்கே 98. சரிங்களா, பிசி, அதாவது 3 நம்பருமே பாருங்கள் 0 89, இங்கே ஒரு நம்பர் பவர் பண்ணி 408, மறுபடியும் அதே நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக 098. சரிங்களா, அப்போ மறுபடியும் இங்கே வந்து வந்திருக்கணும், அப்படியே இங்கே வந்து 43 ஒரு நம்பர் பவர் பண்ணி. சரிங்களா, இதில் வந்து அந்த மெயினாக 48 மட்டும் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிட்டே வரும். 98 48 ஒரு 98 ஏசிக்கு, மறுபடி ஏபிக்கு ஃபுல் பவர் 43 நண்பா. சரிங்களா, இதே மாதிரி இங்கே பிசிக்கு வந்து ஒரு 93 நண்பா. சரிங்களா, அப்படியே இந்த கிராஸில் ஒரு 4 வாரம் தள்ளி. சரிங்களா, இங்கே 48 ஏபிக்கு. சரிங்களா, அதாவது அதே நம்பர் தான், அதாவது இந்த இங்கே 593, இங்கே 485 ஃபுல் பவர் வச்சு இந்த 5ஆம் நம்பர் அப்படியே. சரிங்களா, மறுபடியும் இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரம் கேப்பில் ஏசிக்கு 48 நண்பா. சரிங்களா, ஏசிக்கு 48, மறுபடி ஒரு 3 வாரம் கேப்பில் இங்கே வந்து 48 இல்லைன்னா 43 வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அப்படி இல்லைன்னா 98 93 கூட வரலாம் நண்பா. சரிங்களா, இது வந்து கட்டாயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம 48 பேர் வந்து கிராஸில் இறங்குச்சுன்னா கட்டாயம் எல்லா இடத்துலையும் இறங்கி நான் நிறைய இடத்துல மேட்ச் பண்ணி பார்த்துட்டேன். சரிங்களா, இன்றைக்கி வந்து நம்ம மற்ற நம்பர் கூட மேட்ச் ஆகிறதுனால இன்றைக்கி வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நண்பா. சரிங்களா, இப்போ பார்த்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி என் கெஸ்ஸிங் கொடுக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சா நம்பரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டுக்கு வந்து 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. சரிங்களா, அப்படி இல்லைன்னா இந்த சிங்கிள் போர்டு ட்ரை பண்ணுறவங்க ஏ போர்டுக்கு 5 0 இல்லைன்னா சி போர்டுக்கு 1 6 உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக வருதோ அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. சரிங்களா, அதே மாதிரி ஏபிபிசி ஏசிக்கு பார்த்தீங்கன்னா
01 ஒரு 81 ஒரு 86 ஒரு 56 84 89 நண்பா. சரிங்களா? அடுத்து 3 டிஜிட் பார்த்துடலாம். 3 டிஜிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 801 891 896 856 841 807 ஒரு 802 நண்பா. 3 டிஜிட்டில் ஒரு 7 நம்பர் நண்பா. இதில் எந்த நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல விஷயங்களை சந்திக்கலாம். பாய்.